மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ பணிகள் நிராகரிப்பு தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய சூழலையும் இதற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் விவரிக்க இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். பார்க்கலாம். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை ஆகிய 2 மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருந்தாங்க. அந்த திட்ட அறிக்கை தொடர்ந்து 2வது முறையாக நிராகரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கே மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழக மக்கள் பெரும்பாலானோர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் என்பது மத்திய அரசின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் மதுரையிலிருந்து 11,368 கோடி மதிப்பீட்டில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரைக்கும் சுமார் 31.93 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கும், அதேபோல் கோவையில் 10,740 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு 2023 தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசுக்கு அனுமதி கோரி அந்த விரிவான திட்டறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. முதன்முறையாக 2023ஆம் ஆண்டே பல்வேறு மாறுதல்கள் செய்து மீண்டும் ஒப்படைக்கும்படி மத்திய அரசுடைய நகர்ப்புறத்துறை அமைச்சரகம் தமிழக அரசுக்கு அந்த திட்டத்தை திருப்பி அனுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து 2வது முறையாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில மாறுதல்களை செய்து 2024ஆம் ஆண்டுல இந்த திட்ட அறிக்கை என்பது மீண்டும் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்ட அறிக்கை தான் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களை இதுல முன்வைக்கிறாங்க. குறிப்பா பாப்புலேஷன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 20 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு தான் இந்த மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்க முடியும் என்பது மத்திய அரசுடைய திட்டமாக இருந்து வருகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவையில் பாப்புலேஷன் என்பது 2011 சென்சஸின் அடிப்படையில் 21 லட்சமாக இருந்து வருகிறது. அதே போல 20 லட்சத்திற்கும் குறைவாக மதுரையில் மக்கள் தொகை இருக்கிறது. 2011 சென்சஸின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் மதுரையில் 15 லட்சம் என்ற அளவில் தான் மதுரையில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சூழலை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மாற்றாக BRTS என்று சொல்லக்கூடிய துரித விரைவு போக்குவரத்து சேவையை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க.